இன்றும் நாளையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணமாக செல்கிறார். ஆனந்த் கிராண்ட் பேலஸில் தொழில் மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும் ஒரே அரசு திமுக தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். உடுமலைப்பேட்டையில் பேசிய அவர், மக்களுக்கு 46 பிரச்சனைகள் இருப்பதை இப்போதுதான் கண்டுபிடித்துள்ள திமுக அரசு பிரச்சனை பற்றி மனு கொடுத்தால் அதனை நிறைவேற்றி கொடுப்பதாக பொய் வாக்குறுதி அளிப்பதாக குற்றம் சாட்டினார். திராவிட இயக்க கொள்கைக்கும் அம்பேத்கர் கொள்கைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என சென்னை அருகே குன்றத்தூரில் அம்பேத்கரின் முழு வெண்கல சிலையை திறந்து வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அம்பேத்கர் கொள்கையும் திராவிட கொள்கையும் சமத்துவமும் சமூக நீதியையும் மட்டுமே வலியுறுத்தி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். ஒற்றுமை என்ற பெயரில் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி விடலாம் என நினைக்கும் வயிற்றெரிச்சல் மனிதர்களுக்கு ஜெயலலிதாவின் ஆன்மா தோல்வியை தான் தரும் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் பேசி வெளியிட்டுள்ள வீடியோவில் செங்கோட்டையனை வயிற்றெரிச்சல் மனிதர் என மறைமுகமாக சாடியுள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் முன்வைத்த விமர்சனம் தொடர்பான கேள்வியால் டென்ஷனான செங்கோட்டையன் இறந்து போன அவரது தாயை கொச்சைப்படுத்தும் வகையில் ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உதயகுமார் இறந்து போன தாயை பார்க்க சொல்லுங்கள் என காட்டமாக கூறிய செங்கோட்டையன் அடுத்த சில நிமிடங்களிலேயே தனது பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார். அதிமுகவில் மீண்டும் இணைவது குறித்து தாம் எந்தவித டிமாண்டும் வைக்கவில்லை என முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக இணைய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் முயற்சி உறுதியாக வெற்றி பெறும் என்றும் அவருடன் தினமும் அலைபேசி வாயிலாக பேசிக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். 16 குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்க கோரி அன்புமணிக்கு விதிக்கப்பட்ட கெடு முடிவடைந்த நிலையில் மூத்த நிர்வாகிகளுடன் பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டார். குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்காத அன்புமணி மீது அடுத்த கட்டமாக எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடைபெற்றது. நேபாளத்தை போல தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வேண்டாம் என்று முடிவெடுத்து இளைஞர்களின் புரட்சி வெடிக்கும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தின் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் நடைபயணம் மேற்கொண்டு பேசிய அவர், வன்னியர் இட ஒதுக்கீடு தொடர்பாக இன்னும் 2 மாதத்தில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தவுள்ளதாக எச்சரித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீதும் தனக்கு எதிராகவும் பல்வேறு அவதூறுகள் பரப்பப்படுவதாக திருமாவளவன் கூறினார். சென்னை அருகே குன்றத்தூரில் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் பேசிய அவர், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடுதான் முதல்வருடன் கைகோர்த்து நிற்பதாக கூறினார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக இரவு கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாகவும், கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் விருதாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடனும் கூடிய கனமழையும் பெய்தது. மதுரை மாநகரம் முழுவதும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்தது. ஆரப்பாளையம், மஞ்சள் மேட்டு பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் நீர் புகுந்ததால் அதனை வெளியேற்ற முடியாமல் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருத்தணி ரயில் நிலைய சாலையில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கியது. இதனால் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். நேதாஜி தெரு, பாரதியார் தெரு, கிச்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து கொண்டது. எருமாபாளையம் பிரதான சாலையில் மழைநீர் சாக்கடையுடன் கலந்து தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளானார்கள்.
நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் நாளை பதவியேற்க உள்ளார். டெல்லியில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். விழாவில் பங்கேற்க என்டிஏ கூட்டணியின் மூத்த தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை அக்டோபர் மாதம் முதல் தொடங்க இந்திய தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு எஸ்ஐஆர் நடவடிக்கையை விரைவில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. வாக்கு திருட்டு நடந்திருப்பதை ஜனநாயக வழிமுறையில் மீண்டும் மீண்டும் நிரூபித்து காட்டுவோம் என ரேபரேலி மக்களவை தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முழக்கமிட்டுள்ளார். 2 நாட்கள் பயணமாக சொந்த தொகுதிக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல், வாக்கு திருடர்கள் பதவி விலக வேண்டும் என்பதே தங்கள் முக்கிய கோஷம் என்றார். இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையான கூட்டாளிகள் என்று ட்ரம்பிடம் கூறிய பிரதமர் மோடியை காங்கிரஸ் கடுமையாக சாடியிருக்கிறது. வர்த்தகத்தை பயன்படுத்தி இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் கொண்டு வந்ததாக 35 தடவை ட்ரம்ப் சொல்லும் அளவிற்கு இயற்கையான கூட்டாளிகளா என காங்கிரஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறது. போராட்டங்கள் மற்றும் கலவரங்களால் சிதைந்து போன நேபாளத்தில் இடைக்கால அரசை வழிநடத்தும் தலைவராக அந்நாட்டின் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுசிலா கார்கி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இடைக்கால அரசுக்கு யாரை தலைமையேற்க செய்யலாம் என்பது குறித்து ஆன்லைன் முறையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பெரும்பான்மையானோர் சுசிலா கார்கியின் பெயரை முன்மொழிந்தனர். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள கலவரங்களை பயன்படுத்தி சிறைச்சாலையில் இருந்து 7000 கைதிகள் தப்பிச் சென்றதாக பகீர் தகவல் வெளியாகியுள்ளன. அது மட்டுமின்றி சிறையிலிருந்து தப்ப முயன்ற 5 பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. நேபாளத்தில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை மீட்க சிறப்பு விமானம் இன்றும் நாளையும் இயக்கப்படும் என ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. டெல்லியில் இருந்து காத்மண்டுவுக்கு தொடர்ச்சியாக விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. பயணிகள் தங்களது விமானங்களின் நிலை அறிய இணையதள வசதி செய்யப்பட்டுள்ளது. 011-611-32-9333 மற்றும் 011-611-32-9999 என்ற அவசர உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்திய திண்ணை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அங்கிருந்து பாதியிலேயே கலைந்து சென்றனர். 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திண்ணை பிரச்சார கூட்டத்தில் ராமதாஸ் உரையாற்ற தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைய தொடங்கியது. மதவெறியை மாய்த்திட, பாசிச ஆட்சியை வீழ்த்திட இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் ஒன்பத்துவேலி கிராமத்தில் பேட்டியளித்த அவர், இந்தியாவின் அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால் மதசார்பற்ற கொள்கைதான் இந்தியாவில் நிலை நிறுத்தப்பட வேண்டும் என்றார். கோவை அரசு மருத்துவமனையில் 2 மணி நேரம் காத்திருந்தும் சக்கர நாற்காலி வழங்கப்படாததால் நோயுற்ற தந்தையை அவரது மகன் இழுத்துச் சென்ற காணொலி மனதை பதைபதைக்க வைப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவத்திற்காக மக்களை அலைக்கழிப்பதுதான் உலகமே போற்றும் மருத்துவ கட்டமைப்பா என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நயினார் கேள்வி எழுப்பியுள்ளார். தவேக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்தை தடுக்கும் எண்ணம் யாருக்கும் இல்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தவேக சுற்றுப்பயணத்திற்கு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் எந்த இடம் இருக்கிறதோ அதை அலசி ஆராய்ந்து காவல்துறை அனுமதி கொடுக்கும் என கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டில் பாமக நிறுவனர் ராமதாஸ் நடத்திய திண்ணை பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட பெண்கள் அங்கிருந்து பாதியிலேயே கலைந்து சென்றனர். 150க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட திண்ணை பிரச்சார கூட்டத்தில் ராமதாஸ் உரையாற்ற தொடங்கிய சிறிது நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கலைய தொடங்கியது. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சியில் திமுக சேர்மனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கசிந்துள்ளது. நிர்வாக ரீதியான பணிகளில் சேர்மனின் கணவரின் ஆதிக்கம் அதிகம் உள்ளதாக மொத்தமுள்ள 15 கவுன்சிலர்களில் 13 பேர் பேரூராட்சி தலைவிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி உள்ளதாக தெரிகிறது.
திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தற்செயல் விடுப்பு எடுத்து போராட அனுமதி இல்லை என அரசு ஊழியர்களுக்கு தலைமைச் செயலாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மீறினால் போராடும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய வழங்கப்பட்ட சுற்றுச்சூழல் அனுமதியை ஏன் ரத்து செய்யக்கூடாது என விளக்கம் கேட்டு ONGC நிறுவனத்திற்கு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ONGCக்கு அனுமதி வழங்கப்பட்டதற்கு அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். நீதிமன்ற உத்தரவுப்படி கட்சி கொடிக்கம்பங்கள் அகற்றுவது தொடர்பாக இன்று முதல் கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து வெளியான செய்தி குறிப்பில் வரும் 14ஆம் தேதிக்குள் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்ற தவறினால் மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரியில் 2வது நாளாக மாலை நேரத்தில் ஜோராக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பழையபேட்டை, புதுப்பேட்டை, லண்டன்பேட்டை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டி தீர்த்ததால் இதமான சூழல் நிலவியது. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் சிரமமடைந்த பொதுமக்கள் விரைவில் மழைக்காலம் தொடங்க உள்ளதால் மழைநீர் வடிகால்களை தூர்வார வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தர்காவில் சைவ உணவு சமைக்கப்பட்ட நிலையில் அங்கு அசைவ உணவு சமைப்பதாக குற்றம் சாட்டி தர்காவுக்கு செல்ல முயன்ற இந்து முன்னணி மற்றும் பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். தாமரைக்குளம் பேரூராட்சியில் உள்ள மலையில் முன்பகுதியில் பெருமாள் கோவிலும் 500 மீட்டர் தொலைவில் சஞ்சீவி மலை பாபா தர்காவும் உள்ளது. திருவாரூர் மேட்டுப்பாளையம் பகுதியில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் செயல்பட்டு வந்த கார் மெக்கானிக் கடைக்கு அதிகாரிகள் பூட்டு போட்டனர். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் கடைக்கான வாடகையை செலுத்தாத நிலையில் நோட்டீஸ் அனுப்பியும் கடையின் உரிமையாளர் வாடகை பாக்கி செலுத்தாததால் அறநிலையத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஏரியில் வண்டல் மண் எடுக்க வந்த லாரிகளை பொதுமக்கள் சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேம்பொண்டி கிராமத்தில் உள்ள ஏரியில் அரசு அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி மணல் அள்ளப்படுவதாக கூறி மக்கள் லாரிகளை சிறைப்பிடித்தனர். பின்னர் போலீசார் விசாரணை நடத்தினர். திருச்சி மாவட்டம் துறையூர் அண்ணா பேருந்து நிலையத்தினை புதுப்பிப்பதற்காக 14 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் பணிகள் தாமதமாக நடைபெறுவதாக கூறி கவுன்சிலர்கள் போராட்டம் நடத்தினர். துறையூர் நகராட்சியை சேர்ந்த திமுக கவுன்சிலர்கள் கார்த்திகேயன், சுதாகர் உள்ளிட்ட பலர் நகராட்சி ஆணையர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தேங்கி நிற்கும் கழிவுநீரால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். உத்தமபாளையத்தில் பெய்த கனமழை காரணமாக மழை நீருடன் சேர்ந்து கழிவு நீரும் ஊராட்சி அலுவலகம் முன்பு தேங்கி நிற்பதாக கூறப்படுகிறது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இரவு நேரங்களில் லாரி பட்டறைகளில் டயர் திருடப்படும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. மூங்கப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள லாரி பாடி பில்டிங் பட்டறைக்கு இரவில் வரும் மர்ம நபர் ஷட்டரை உடைத்து 30,000 ரூபாய் மதிப்பிலான டயரை திருடிச் சென்றுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் கைகனூரில் வீட்டின் சுற்றுச்சுவர் மீது ஏறி குதித்து திருட முயன்ற வடமாநிலத்தவரை பொதுமக்கள் நைய புடைத்து போலீசில் ஒப்படைத்தனர். மேகலா என்பவர் வீட்டின் பின்பக்க கதவை திறக்கும் சத்தம் கேட்டதை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது திருட்டு முயற்சி நடந்ததாக கூறப்படுகிறது. 3 பேரில் ஒருவன் மட்டும் சிக்கிவிட மற்றவர்கள் தப்பி ஓடினர். திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடில் அமைந்துள்ள இந்தியன் வங்கியில் ஊழியர்கள் உதவியுடன் பண மோசடி நடைபெற்றிருப்பதாக கூறி வாடிக்கையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு இந்தியன் வங்கி மூலம் சம்பளம் வழங்கும் பணியில் ஒப்பந்த ஊழியராக இருந்த பெண் உயிரிழந்த நிலையில் இந்த சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ளது. திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரை அடித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். இருசக்கர வாகனம் ஓட்டி சென்ற 18 வயதான வெங்கடேசன் பின்னால் வந்த பேருந்தை நிறுத்தி என்னையே இடிப்பது போல வருவாயா என கேட்டபடி கன்னத்தில் அறைந்துள்ளார். கொடைக்கானல் கீழ்மலை பண்ணைக்காடு பகுதியில் காய்ச்சல் பரவி வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். போதிய சுகாதாரம் இல்லாததால் தொடர்ந்து மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாகவும் சிறப்பு மருத்துவ முகாம் அமைத்து காய்ச்சல் குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் அருகே மின்சார பாதையில் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர்கள் மீது மின்சாரம் தாக்கியது. அதில் ஒழுகூர் பகுதியைச் சேர்ந்த ஒப்பந்த ஊழியரான 45 வயதான குமரேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் பார்த்திபன், வினோத் ஆகிய 2 ஊழியர்கள் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விடுபட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு மகளிர் பொருளாதாரத்திற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். அமெரிக்காவில் கிடைக்கும் அத்தனை போதைப் பொருட்களும் தற்போது தமிழ்நாட்டிலும் சரளமாக கிடைப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற உரிமை மீட்க தலைமுறை காக்க சுற்றுப்பயணத்தில் பேசிய அவர், 2021 இருந்து 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விட்டதாக சாடினார். பருவம் தவறி பெய்த மழையால் அழிந்த நெல், உளுந்து பயிருக்கு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை என காப்பீடு நிறுவனத்தை கண்டித்து நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காப்பீட்டு தொகையை வழங்க வலியுறுத்தி முழக்கமிட்டவாறு சென்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். கோயம்புத்தூர் காரமடை வார சந்தை விலைப்பட்டியல் விவகாரத்தில் விதிமீறல் நடைபெறுவதாக திமுக கவுன்சிலர்கள் ஆணையரிடம் புகார் கூறியுள்ளனர். வார சந்தை சுங்க கட்டணம் உயர்வு, கடைகள் தொடர்பான விலைப்பட்டியல் உயர்வு உள்ளிட்டவை தொடர்பாக ஆலோசனை கூட்டம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நகராட்சி தலைவர் உஷா கூட்டத்தை தன்னிச்சையாக நடத்துவதாக புகார் எழுந்துள்ளது. வேறு ஜாதிக்காரனை பெண் காதலித்து திருமணம் செய்தால் கூலிக்காரனை வைத்து தண்டனை அளிக்கும் செயல்முறை இன்னும் நீடிப்பதாக திராவிட கழக தலைவர் கி. வீரமணி காட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது சமூகம் ஒரு புறம் வளர்கிறதா தாழ்கிறதா என கேள்வி எழுப்பினார். ஜாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தேசிய அளவில் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் பேசினார். நெல்லை பாளையங்கோட்டையில் நடந்த சாதிய ஆணவ படுகொலைகளை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற கோரி நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சாதிய கட்டமைப்பையும் சாதிய கொடுமையையும் பாஜக வளர்க்க நினைப்பதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் வீட்டின் கதவை உடைத்து கரடி அட்டகாசம் செய்து வருவதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஜக்கலோடை கிராமத்தில் கரடி நடமாட்டம் அதிகரித்துள்ள நிலையில் மக்களை தாக்குவதற்கு முன் வனத்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை வடபழனி போரம் மாலில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 மாடிகள் கொண்ட இந்த மாலில் தீ விபத்து ஏற்பட்டால் அதில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது, பொதுமக்கள் பதற்றமடையாமல் எப்படி தப்பிப்பது உள்ளிட்டவை குறித்து தீயணைப்பு வீரர்கள் தத்ரூபமாக செய்து காண்பித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கொடைக்கானலில் தொடர்ந்து 5 நாட்களாக பெய்த கனமழையால் மேகக்கூட்டங்கள் தரையிறங்கி காணப்பட்டன. நகரின் முக்கிய பகுதிகளான அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பல்வேறு பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டதால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகன ஓட்டிகள் மெதுவாக சென்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கடும் பனிப்பொழிவு மற்றும் கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடும் பனி மூட்டத்தால் வாகனங்களில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி வாகன ஓட்டிகள் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் வாயிலாக பண்ணை வர்த்தகம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 12 லட்சத்திற்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இருக்கும் இடத்திற்கே வந்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதால் தங்களுக்கு பல செலவுகள் குறைவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் நெடுவாசல் கிராமத்தில் வயலில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்த பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். தங்கேஸ்வரன் என்பவரது மனைவி ரேவதி தங்களுக்கு சொந்தமான மக்காச்சோள வயலில் பூச்சி மருந்து அடிக்கச் சென்றபோது கீழே அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை கவனிக்காமல் மிதித்து விட்டதாக தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது சரக்கு லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தார். கார்னாம்பூண்டியைச் சேர்ந்த பெயிண்டர் கலைச்செல்வன் மற்றும் உத்திரன் ஆகியோர் பைக்கில் சொந்த ஊர் நோக்கி செல்லும் போது சரக்கு லாரி மோதி விபத்தில் சிக்கினர். இதில் கலைச்செல்வன் உயிரிழந்தார்.
மோசடி வழக்கு தொடர்பாக காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நடிகை கௌதமி ஆஜரானார். ஸ்ரீபெரும்புத்தூரில் கௌதமிக்கு சொந்தமான இடத்தை மோசடி செய்ததாக அழகப்பன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுள் ஒருவரான சுகுமாரன் இறந்துவிட்டார். அவர் பெயரை குற்றப்பத்திரிகையில் இருந்து நீக்குவது தொடர்பாக நீதிமன்றத்தில் விசாரணை நடந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சாலையில் கிடந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. கனகாம்பாள் கோவில் தெருவைச் சேர்ந்த பார்த்திபன் 1,25,000 ரூபாயை பைக்கில் செல்லும் போது தவற விட்டுள்ளார். இதனை அசேஷம் கிராமத்தைச் சேர்ந்த கண்ணதாசன் என்பவர் கண்டெடுத்ததும் போலீஸ் மூலமாக பார்த்திபனிடம் ஒப்படைத்தார். நாகப்பட்டினத்தில் மதுவிலக்கு காவலரை பீர் பாட்டிலால் தாக்கி பணம், செல்போன் பறித்த சம்பவத்தில் 2 போலீசார் கைது செய்தனர். காவலர் ரமேஷ் தனது பைக்கில் வீடு திரும்பிய போது நாகூர் ஆழியூர் சாலையில் 3 பேர் கொண்ட மர்ம கும்பலால் தாக்குதலுக்குள்ளானார். மதுரையில் நகைக்கடை உரிமையாளர் நகைகளை எடுத்து சென்று தலைமறைவாகிவிட்டதாக பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் புகார் அளித்தனர். மனோஜ் ஜுவல்லர்ஸ் நடத்தி வந்த பூபதி மற்றும் ராஜசேகரன் பழைய நகையை கொடுத்தால் புது நகை தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக வாடிக்கையாளர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடையக்குடியில் அமைந்துள்ள வல்லநாடு கண்மாயை பொதுமக்கள் ஒன்றிணைந்து தனியார் அறக்கட்டளை உதவியுடன் தூர்வாரி தடுப்புகளை உயர்த்திய நிலையில் மின்கம்பிகள் தரையில் உரசுவதாக புகார் எழுந்துள்ளது. மின்கம்பங்களை அகற்றி மாற்றுப்பாதையில் அமைக்க கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சார் ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலில் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அதிகாரிகளை உள்ளே விடாமல் மாற்றுத்திறனாளிகள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வீட்டுமனை பட்டா, கலைஞர் கனவு இல்லம், 100 நாள் வேலை திட்டத்தில் முறையாக பணிகள் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வலியுறுத்தினர். இஸ்ரேல் நிதி அமைச்சர் பெசலேல் ஸ்மோட்ரிச் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் திருவிக அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லூரியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரியும் மாணவர்கள் கோஷங்களை எழுப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி பேருந்து நிலையத்தில் நிழற்குடை மற்றும் இருக்கைகள் இல்லாமல் பயணிகள் அவதிப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பழைய நிழற்கூடத்தை சமூக விரோதிகள் மது அருந்த பயன்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இலவச கழிப்பறை 24 மணி நேரமும் பூட்டியே கிடப்பதாகவும் பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் வனப்பகுதியில் கரும்பு லாரியை யானை வழிமறித்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். காரப்பள்ளம் சோதனை சாவடியில் கரும்பு லாரியை வழிமறித்ததோடு அதனை இடைவிடாது துரத்திய யானை பின்னால் வந்த காரையும் முட்டியதால் வாகன ஓட்டிகள் பீதியடைந்தனர். ஆந்திர மாநிலம் நந்தியாலாவில் மனைவி மீது சந்தேகமடைந்து கணவன் கழுத்தறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாய்நாத் சர்மாவின் மனைவியான சிரிஷா அதிக அளவு கடன் பெற்றதாகவும் கடன்காரர்கள் தினமும் தொல்லை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான மோதல் மற்றும் மனைவியின் நடவடிக்கையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக கொலை நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. சிறுபான்மையினரை பாதுகாக்கவும் கருத்து சுதந்திரத்தை நிலைநிறுத்தவும் இந்தியாவை வலியுறுத்துவதாக ஐநா சபையில் கருத்து தெரிவித்த சுவிட்சர்லாந்துக்கு கண்டனம் வலுத்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நிலவும் இனவெறி பாகுபாடு, அந்நியர் வெறுப்பு உள்ளிட்டவைகளை சமாளிக்க இந்தியா தயாராக உள்ளதாக பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்கின் சொத்து மதிப்பு சரிந்து உலக செல்வந்தர்கள் பட்டியலில் முதல் இடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு இறங்கியுள்ளார். 33,81,263 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் எலான் மஸ்க் உள்ளார். எலான் மஸ்கை பின்னுக்கு தள்ளி 34,60,512 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் லேரி எலிசன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஊழல் வழக்கில் சரியான முறையில் தண்டனை அனுபவிக்காத தாய்லாந்து முன்னாள் பிரதமர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். அதிகார துஷ்பிரயோக வழக்கில் தாய்லாந்து பிரதமராக இருந்த தக்ஷின் ஷினவத்ராவுக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உடல் நலக்குறைவை காரணம் காட்டி அவர் 6 மாதங்கள் மருத்துவமனையிலேயே தண்டனை காலத்தை கழித்தார். போலந்து வான்பரப்பிற்குள் நுழைந்த ட்ரோன்களை நேட்டோ படைகளுடன் இணைந்து அந்நாட்டின் போர் விமானம் சுட்டு வீழ்த்தியது. இக்ஸோஸ்னோவ்கா கிராமத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. ரஷ்யா உக்ரைன் போரில் ட்ரோன்களை மேற்கத்திய நாடுகளின் நேட்டோ படைகள் சுட்டு வீழ்த்தியது இதுவே முதல் முறையாகும்.
ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரக அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி எளிதில் வீழ்த்தியது. முதலில் பேட் செய்த ஐக்கிய அமீரக அணி இந்திய அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 13.1 ஓவர்களில் 57 ரன்களில் சுருண்டது. பின்னர் ஆடிய இந்திய அணி 4.3 ஓவர்களில் 1 விக்கெட்டை மட்டும் இழந்து 60 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. T20 உலகக்கோப்பையை வெல்வதற்கு முன்பாக நிச்சயம் ஆசிய கோப்பையை வெல்வோம் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கூறினார். இந்திய அணிக்காக விளையாடி நீண்ட நாள் ஆகிறது என்றும் உலகை வெல்வதற்கு முன்பாக ஆசியாவை வெல்லலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். ICC T20 கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் பந்து வீச்சை பொறுத்தவரையில் வருண் சக்கரவர்த்தி 4வது இடத்திற்கும், ரவி பிஷ்னோய் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் முறையே 6 மற்றும் 10வது இடத்திற்கு முன்னேறியுள்ளனர். பேட்டிங்கை பொறுத்தவரை அபிஷேக் சர்மா முதல் இடத்திலும், திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் முறையே 2 மற்றும் 6வது இடத்திலும் உள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நடிகர் சங்கத்துக்கான கட்டட பணிகள் முடிவடையும் நிலையில் தேர்தலை நடத்தினால் அது கட்டுமான பணியை பாதிக்கும் என கருதி நிர்வாகிகளின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனசோர்வு அடைந்தால் என்ன செய்வீர்கள் என ரசிகர் ஒருவர் சமூக வலைதளத்தில் கேட்ட கேள்விக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருவரை அன்பாக கட்டிப்பிடியுங்கள் என நடிகை ஸ்ரீலீலா பதில் அளித்துள்ளார். மேலும் பிடித்த இசையை கேட்டால் மனசோர்வில் இருந்து நீங்கலாம் என்றும் அதைத்தான் தானும் செய்வதாக ஸ்ரீலீலா கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் உள்ள சொக்கம்மன் ஆலய தேர் திருவிழாவில் இளைஞர்கள் கேக் வெட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2ஆம் தேதி பக்தர்கள் காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கிய நிலையில் சொக்கம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனைகள் நடைபெற்றன. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் சுமங்கலி பூஜை நடைபெற்றது. ஆவணி அஸ்வதி பொங்கல் திருவிழாவையொட்டி 1008 பானைகளில் பொங்கல் வைக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாக பெண்கள் சுமங்கலி பூஜையில் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். நாகப்பட்டினம் அருகே அன்னபூரணி அலங்காரத்தில் எழுந்தருளிய முத்து மாரியம்மனுக்கு பக்தர்கள் சிறப்பு படையலிட்டு வழிபாடு நடத்தினர். அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் உள்ள இந்த ஆலயத்தில் காய்கறிகள், பழங்கள், இனிப்புகள், கார வகைகள் உள்ளிட்டவை அம்மனுக்கு பிரம்மாண்டமாக படையலிட்டு வழிபாடு நடைபெற்றது. iPhone 16 மற்றும் iPhone 16 Plus ஆகிய மாடல்களின் விலையை குறைப்பதாக ஆப்பிள் அறிவித்திருக்கிறது. அதன்படி 10,000 ரூபாய் விலை குறைப்பிற்கு பின்னர் 128 GB கொண்ட iPhone 16 மாடல் 69,900 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் iPhone 16 Plus 79,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.